Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பேரூர் ஆதீனம் மடத்தில் சாந்தி அடிகளாறு நூற்றாண்டு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பங்கேற்று உரையாற்றி வருகிறார். அந்த நேரலையில் தற்போது பார்க்கலாம். வந்து அவர்களை தரிசித்து, ஐயா நீங்கள் வந்துதான் அந்த கும்பாபிஷேகத்தை நடத்த வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த கிராமத்திலேயே மொத்தமாக ஒரு 25 குடும்பங்கள் இருந்தாலே பெரியது. ஆனால் கும்பாபிஷேகம் எப்பொழுதும் நேரத்திலே தான் நடைபெறும். சாமி அவர்கள் இங்கே இருந்து புறப்பட்டு சரியாக அந்த நேரத்திற்கு சென்று மிகச் சிறப்பாக கும்பாபிஷேகத்தை நடத்தி வைப்பார்கள். ஆன்மீகம் எப்படி தலைத்தோங்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். நம்முடைய தவத்திரு மருதராசல் அடிகளார் சுவாமி அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார்கள், மனிதனை மனிதன் பிறப்பால் இழிந்தவன் தாழ்ந்தவன் தீண்டத்தகாதவன் என்று நடத்துகின்ற கொடுமையை பாவத்தை காட்டிலும் உலகத்திலே கொடிய பாவம் என்பதே இல்லை. இதை நாம் அனைவரும் உணர்ந்தேதான் இருக்கிறோம். ஆனால் நடைமுறையிலே கடைபிடிக்கிறோமா என்று கேட்டால் பலர் பல நேரங்களிலும், சிலர் சில நேரங்களிலும், ஒரு சிலர் மட்டும் எந்த நேரத்திலும் தவறாமல் வலுவாமல் நடந்து கொள்கிறோம். சாமி அவர்கள் சொல்லிய பின்புதான் இறைவன் முன் அனைவரும் சமம். ஒருவனை போற்றுவதும் தூற்றுவதற்கும் காரணமாக இருக்க வேண்டியது அவனுடைய குணமே தவிர அவனுடைய குலம் அல்ல. இதை சாமி அவர்கள் எடுத்து சொல்கின்ற பொழுதுதான் எல்லோருக்குமே ஒரு நம்பிக்கை வருகிறது. நானும் சண்முகநாதன் அவர்களும் நம்முடைய அருமைக்குரிய சாமிகளும் சென்றாலும் நாங்கள் என்னதான் சொன்னாலும் வராத நம்பிக்கை சாமி அவருடைய நாட்டிலே இருந்து வருகின்ற ஒரு வார்த்தைக்கு அந்த நம்பிக்கை பிறக்கிறது. அதுதான் ஆன்மீகத்திற்கும் அரசியலுக்கும் இருக்கின்ற வேறுபாடு. பல பேர் பேசுவார்கள், எங்கே போனாலும் நான் சம்பத் அவர்களுடைய பேச்சை யூடியூபிலே பார்ப்பேன். சம்பத் அதில் தெளிவாக சொல்வார்கள், நீங்கள் அரசியலுக்கு ஆன்மீகத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்று எதிர்வாதத்தை வைக்கிற பொழுது சம்பத் அவர்கள் அழகாக சொல்வார்கள், ஆன்மீகம் இல்லாத அரசியல் சமுதாயத்தை சீரழித்து விடும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று ஆணித்தரமாக சொல்வார். ஆன்மீகம் இல்லாத எந்த இடத்திலும் ஒழுக்கத்தை நிலைநாட்டுவது என்பது சரிது, கடினம்தான். நாத்திகம் என்பது நம்முடைய சமுதாயத்திற்கு புதிதா என்று கேட்டால் இல்லை, சத்தியமாக இல்லை. எல்லா காலங்களிலும் நாத்திகர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நாத்திகம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அப்பழுக்கற்றதாக, நல்லதை மட்டும் சிந்திக்கின்றதாக, ஒழுக்கத்தையும் நேர்மையையும் பேணுவதாக, கடவுளே இல்லை என்று சொல்லிக்கூட தனி மனிதன் ஒழுக்கத்தில் நிலை தவறாமல் இருக்கக்கூடியதுதான் நாத்திகம். செய்வதெல்லாம் செய்துவிட்டு கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டு என்னை சீர்படுத்துவதற்கு இறைவன் தேவையில்லை என்று சொல்வது நாத்திகம் அல்ல. அது நான் செய்கின்ற தவறுகளுக்கு என்னை சாந்திப்படுத்திக் கொள்வதற்காக, என்னை சமாதானப்படுத்திக் கொள்வதற்காக நான் தேடுகிற ஒரு முறைதான் இன்றைக்கு இருக்கின்ற நாத்திகமாக இருக்கிறது. இந்த நாத்திகத்தின் மூலமாக தனி மனிதன் ஒழுக்கம் வருமா என்று கேட்டால், ஆன்மீகத்தின் மூலமாக ஒரு உயர்ந்த நிலையை தொட்ட பின்பு ஏற்படுகின்ற நாத்திகம் வேண்டுமானால் ஒரு மனிதனை உச்சத்துக்கு அழைத்து செல்ல முடியுமே தவிர, நாம் எல்லாம் சாமிகள் அல்ல, நாம் எல்லாம் ஆசாமிகள். ஆசாமிகள் எல்லாம் சாமிகளாக மாற வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீகம் இன்றியமையாது. அந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு நம்முடைய பேரூர் ஆதீனத்தினுடைய பங்கு அளப்பரியது. ஒருமுறை நானும் சாந்தலிங்க சுவாமி அவர்களும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தோம். நிறைய பேர்த்துக்கு நம்முடைய சாந்தலிங்க சுவாமிகள் மீது நம்மவர்களுக்கு சில கோபதாபங்கள்.
அதை என்னிடத்திலே பல பேரும் கோடிட்டு காட்டினார்கள். சாமி அங்கே போகலாமா? நான் சொன்னேன், சாமி எங்கேயும் போகலாம், என்ன தவறு? இல்லை, சாமி அவர்கள் கடவுளே இல்லை என்று சொல்லுகின்ற அந்த இயக்கத்தின் சார்பாக நடக்கின்ற போராட்டத்திலே கலந்து கொள்ளலாமா? ஏதோ ஒரு ஆழமான வேர்பிடிப்போடு கூடியிருக்கின்ற வாதத்தை வைப்பதைப் போல அவர்கள் வைத்தார்கள். நான் அவர்களுக்கு ஒரே ஒரு சமாதானத்தை தான் சொன்னேன். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட ஒரு போராட்டத்தை கடவுளுக்கு எப்படி வழிவிட வேண்டும் என்பதற்கு நடத்துகிறார்களே, அதுவே மிகப்பெரிய வெற்றி என்று சொன்னேன். எல்லோரையும் அழைத்துக் கொண்டு சாமிகளை அடுத்த முறை சந்தித்த போது சாமி அவர்களிடத்தில் எல்லோர் சார்பாக நானும் இந்த கேள்வியை வைத்தேன். நீங்கள் எப்படி அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டீர்கள் என்று நம்மவர்களுக்கெல்லாம் ஒரு தனியாத வினா இருக்கிறது. குறிப்பாக இந்து முன்னணி சகோதரர்களுக்கு நிறைய பேருக்கு அந்த வினா இருந்தது. அது என்னவென்று கேட்டால், கம்யூனிஸ்ட் கட்சி கூட இல்லை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட அதை விட நாங்கள் தான் அதிக லெப்ட் என்று சொல்வார்கள். அதை காட்டிலும் தீவிரமானவர்கள் என்று தங்களை காட்டிக்கொள்பவர்கள், கூறிக்கொள்பவர்கள் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, லெனினிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு உண்ணாவிரதத்தை நம்முடைய மத்திய பஸ் நிலையத்திற்கு எதிராக இருந்தார்கள். அதில் நம்முடைய சாந்தலிங்க சுவாமி அவர்கள் அதிலே கலந்து கொண்டார்கள். அது என்ன போராட்டம் என்று கேட்டால், அர்ச்சனை தமிழிலே நடைபெற வேண்டும். நான் கேட்டேன் சாமியில, எல்லா மொழிகளிலும் அர்ச்சனை செய்யலாம், அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை சாமிகள் சொன்னது. நான் அதில் ஏன் கலந்து கொண்டேன் என்று சொன்னால், இறைவனே இல்லை என்று சொல்லுகின்றவன் கூட இறைவனை எப்படி வழிபட வேண்டும் என்பதை காட்டுகிற அக்கறை வளர வேண்டும். அவன் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் இன்னொரு நாள் ஆன்மீகவாதியாக மாறுவான் என்று சொன்னார்கள். இதுதான் ஆழமாக சிந்திப்பவர்கள் சாமிகளாக மாறுகிறார்கள். ஆழமாக சிந்திக்காமல் ஆழமாக சிந்தித்ததை போன்று நினைத்துக் கொள்கின்றவர்கள் நம்மை போன்றவர்கள் எல்லாம் ஆசாமிகளாக இருக்கிறார்கள். இப்படி எத்தனை முறை அவரோடு இருந்தாலும் அதுல எப்பொழுதுமே ஏதாவது ஒன்று மனதை தொடும். நான் ஆசீர்வாதம் வாங்குவதற்காக சாமியாளர்களிடத்தில் இங்கே வந்தேன். அப்பொழுது சாமி அவர்கள் மலையடியாரத்து ஆதீனத்திலே இருப்பதாக நம்முடைய மகராசல் அடியார் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள், அங்கே போக சொன்னார்கள். சரி என்று சொல்லி நான் அந்த அடிவாரத்துக்கு போனேன். அப்பொழுது சாமி அவர்கள் குளித்துவிட்டு பூஜையிலே இருந்தார்கள். நானும் உள்ளே சென்று அமர்ந்திருந்தேன். அதுதான் இறை நம்பிக்கை. எங்கே இருந்து ஒரு பாம்பு உள்ளே வந்து விட்டது. நான் அதை பார்க்கவில்லை, அது எனக்கு பின்புறத்தில் இருக்கிறது. நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். சாமி அவர்கள் பூஜை முடித்து விட்டு வருகிறார்கள். வந்தவுடனே சாமி அவர்கள் சொன்னார்கள், அசையாமல் அப்படியே எந்திரித்து என்னை நோக்கி வந்து விடுங்கள் என்று சொன்னார்கள். நான் எந்திரிச்சு அதை தாண்டி போய் அங்கே இருந்து பார்க்கிறேன். ஒரு பெரிய நாகபாம்பு அந்த இடத்துல இருக்கிறோம், என்னுடைய இருக்கைக்கு பின்பாக. இதெல்லாம் தான் இறைவன் என்பதை உணரத்தான் முடியுமே தவிர கண்ணால் பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த யுகம் நமக்கு போதாது. அப்படி எத்தனையோ அனுபவங்களை நான் இங்கே இந்த மடத்திலே பெற்றிருக்கிறேன். எல்லோரும் தமிழ்பால் அளவு கடந்த அக்கறையும் அன்பும் பற்றும் கொண்டிருக்கிறோம். நம்முடைய குழந்தைகள் எல்லாம் ஆங்கில கல்வியை பயின்றாலும் கூட நாம் நமக்கு தமிழ் மீது இருக்கிற பற்று ஒருபோதும் குறைவதில்லை. அந்த தமிழை வளர்ப்பதற்கு நம்முடைய பேரூர் ஆதீனம் எடுத்துக் கொள்கின்ற முயற்சிகள் அளப்பரியவை. புலவர் பட்டம் எங்கே முதலாக தரப்பட்டது என்று சொன்னால் நம்முடைய கல்லூரியிலே, தமிழ் கல்லூரியிலே தான் தரப்பட்டது.
தமிழை வளர்த்துவதற்கு எத்தனை ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால் தமிழகத்திலே அதிகமான ஆய்வுகள் மேற்கொள்கின்ற ஒரு கல்லூரி நம்முடைய தமிழ் கல்லூரியாகத்தான் இருக்கு. எதை எடுத்தாலும் சிறப்பாக செய்ய வேண்டும். விளம்பர யுகத்தில் விளம்பரமே இல்லாமல் செய்ய வேண்டும். அந்த உணர்வைத்தான் நான் சாந்தலிங்க அடிகளாரிடத்திலே இருந்து பெற்றேன். அது கூட என்னுடைய தேர்தல் தோல்விக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனாலும் அதிலே மனது மகிழ்ச்சி கொள்கிறதை தவிர அதை தோற்றுவிட்டோமோ என்று ஒருபோதும் சோக உணர்வு வரவே இல்லை. பேரூர் ஆதீனம் மடத்தில் சாந்தி அடிகளாரின் நூற்றாண்டு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் உரையாற்றிய காட்சிகளை பார்த்து வந்தோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பின்வரும் செய்தியில் பார்க்கலாம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.